கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னும் சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரம் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி பாகிஸ்தானத்திலிருந்து பயிற்சியாய் முயற்சி ஸ்தானத்துக்கு போயிருக்கார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 10ஆம் அதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சுக்கிரனோடு சேர்ந்து இணைந்து போயிருக்கார். 2ஆம் இடத்தை அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க பேசினது நல்லதை பேசினாலே எவனுக்கும் புரிய மாட்டாங்க. என்னையா அது நல்லது தானேயா சொன்னேன், என்ன போய் எதிரியா பார்க்கறானே, ஏயா நல்லதுக்கு காலமே இல்லையான்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. நாளைக்கு அந்த புலம்பலில் இருந்து உங்களுக்கு இது விடுதலை கண்டிப்பாக உண்டு. 3 என்பது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம் உழைப்பு. ஏற்கனவே உழைப்புக்கு காரகனே உங்க ராசியாதிபதி சனி தானே. அந்த உழைப்புக்காரகன் சனி 3ஆம் இடத்துல உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும், உழைப்பு ஒன்றுதான் உயர்வுக்கு வழி என்ற உத்தம மந்திரத்தை பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், ராகு. இது 2 தான் கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். என்னன்னு கேட்டால், செவ்வாய் வேகத்தை கொடுப்பான், ராகு மூர்க்கத்தனத்தை கொடுத்து விடுவான். ஒன்று அடிதடின்னு இறங்கிறாதீங்க. வண்டியில் போகிறீங்க, குறுக்க ஒருத்தன் பாஞ்சிட்டான், அவனை திட்டாதீங்க, விட்டுறீங்க. லூசு பயலா, நல்ல வேலை தப்பிச்சு போயிருங்க. இல்லை நம்ம ஆட்டு போயிட்டே இருப்போம், திரும்ப கண்ணு தூக்கி அடித்தான்னா, காராக இருந்தால் கண்ணாடி உடங்கி, இல்லைன்னா தலையில் அடிப்போம், அவங்க ஓடிடுவான். நம்ம எங்கே போய் தேட்டு அலைவீங்க? இந்த மாதிரி அவசரப்பட வேலையெல்லாம் நீங்கள் விட்டுணும். மகராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை அமர்ந்து கொண்டு அவர் பாகிஸ்தானத்தை அமர்ந்து 7ஆம் அதிபதி சந்திரன் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மனம் தெளிவான தன்மையை கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்து செல்வீர்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற சொல்லுக்கு ஏற்ப. ஏன்னா உங்க ராசியாதிபதியும் நீர் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடம் என கடல் ராசிக்கு அதிபதியாக சந்திரனும் பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பா. ஏன்னா உங்க ராசியாதிபதி அவரை பார்க்கிறாரு சந்திரன்.
இது மிகவும் ஒரு நல்ல காம்பினேஷன். 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கொஞ்சம் ஜாயத்தை கொடுப்பாங்க. ஆனால் சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்கள் மனசில் பட்டுதா 2 நிமிஷம் யோசிங்க. உட்காந்து நம்ம நண்பன் தான், நல்லது தான் செய்வான், நம்பிக்கை அவன் மேலே முழுமையாக இருக்குது, இருந்தாலும் அவன் சொல்லுவது விஷயம் நல்லது தானா, நமக்கு சாதகமாக அமையுமா, கொஞ்சம் யோசித்து செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களால். ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். 6 8 சேர்ந்தால் நோய்கள் ஏற்படும்ங்கிறது ஒரு ஜோதிட விதி இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு புதன், 8ஆம் அதிபதி சூரியன், 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இது எங்கேயா போய் புதாதித்யம் செய்வாங்க கேட்கலாம் இல்லையா, கேள்வி வரும் இல்லையா. அங்கே சிந்திக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கக்கூடிய புத பகவானும் அமர்ந்து இருப்பது சற்று நல்ல விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த வீடு வாங்குறதெல்லாம் கடன் வாங்கி மாத்திரம் வாங்கிறாதீங்க இப்போதைக்கு. அது உங்களுக்கு சரி வராது. ஏன்னா 6ஆம் அதிபதி வாக்குஸ்தானத்தில் அமர்ந்தா அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கடன் இருந்தது தப்பு இல்லை, நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த கடனை பார்த்துக்கோங்க. உங்களை மீறளவு கடன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்பட்டு போவீங்க, அவமானப்பட வேண்டி வரும், தேவையில்லாத வம்பு வழக்கில் சிக்க வேண்டி வரும். ஒரு லிமிட்ஸ், 1 லட்ச ரூபா வாங்கி ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம், அந்த 1 லட்ச ரூபாவை பற்றி பிரச்சனை நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம். எப்போ வேணாலும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சா அந்த 1 லட்ச ரூபாய் பற்றி வாங்க. அதுக்காக 10 லட்ச ரூபா வாங்கி ஏற்கனவே 15 லட்ச ரூபா இருக்குது, 20 லட்ச ரூபா கூட ஒரு வீட்டை கட்டுவோம், கிரகப்பயணம் பண்ணுறது கையில் காசு இருக்கான்னு யோசிக்க வேண்டி வந்துடும். அந்த மாதிரி தன்மைக்கு நம்ம கொண்டு விட்டுறக்கூடாது இல்லையா. அதனால கொஞ்சம் சிந்தனை. 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் ராகு, இவங்க 3 பேருமே உங்களை தூண்டில் போட்டு அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் புதன்கின்ற புத்திசாலி அங்கே உட்கார்ந்திருப்பதால் சிந்தித்து செயலாற்றினால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். அந்த வகையில் மகர ராசிக்கு யோசித்து செயல்படுங்க, அவ்வளோதான். ரொம்ப அங்கே போய் இங்கே போய் அந்த வேலையே வேண்டாம். எந்தா இருந்தாலும் சரி, சரிடா மாப்பிள்ள நாளைக்கு பார்க்க நீ சொன்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, என் நண்பனுக்கு நல்லா அறிவுரை சொல்லியிருக்கேன், நான் நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு நாள் டைம் கூட எனக்கு, வீட்டுக்கு வா, தண்ணியை கூடிய அருமையான சாமியை கும்பிடு, எந்த தெய்வத்துக்கு முடியும், அல்லாவை கும்பிட்டாலும் சரி, இயேசு கும்பிட்டாலும் சரி, ராமர் கும்பிட்டாலும் சரி, நெத்திக்கு வீவு வச்சுக்கோ, கூட படுக்கும்போது மல்லாக்க படுத்துட்டு இறைவனை மனசை நினச்சிக்கிட்டே சிந்தித்து செய்யலாம் அப்படின்னா காலைக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் மகர நெடும் குலைக்காதர்னு தென் திருப்பேரையில் ஒரு இருக்குது. நவ திருப்பதியில் திருச்செந்தூர் மாவட்டத்தில் தென் திருப்பேரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மகர நெடும் குலைக்காதர் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறார். பள்ளி நின்றுட்டு இருப்பார், பள்ளி கொண்டு போனால் படுத்திருப்பார், அது வேற. அவர் போய் தரிசனம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நீங்களும் அதீத நற்பங்களை அடைவீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.